நம்ம பாரத தேசம் முழுவதும் ஒரு பெரும் பயணம் செய்து நரேந்திரர் சுவாமி விவேகானந்தராக மாறிய இடம் விவேகானந்தர் ராக். இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். சுவாமி விவேகானந்தருக்காரிய கம்ப்ளீட் ஆன்ம சக்தி கிடைத்த இடம். ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷனே அதற்கப்புறம் ஏற்பட்டது. குறிப்பாக நம்ம வஉசி ஐயாவும் அங்கிருந்து தான் சுதேசி சிந்தனையை உள்வாங்கி இங்கே வந்து சுதந்திர போராட்டத்திற்கான முழுமையாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இடம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மட். அடிமையாக இருந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் மட்டுமல்ல, பல விதத்தில் பல பேர் நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. வெள்ளைக்காரர்களுக்கு முன்னாடி, ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி, போர்ச்சுகீஸ்க்கு முன்னாடி, அப்படி நம்ம அடிமைப்படுத்திட்டு இருக்கும் பொழுது முதலில் அளிக்கப்பட்டது நம்மளுடைய கலாச்சாரம். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு பேட்ரட்டிசம் வரணும், தன் மண் மீது வரணும்னா தன் மண் மீது, மக்கள் மீது, தன்னுடைய கடவுள் மீது, தன்னுடைய கல்ச்சர் மீது, கலாச்சாரம் மீது பெரிய பற்று வரணுங்கிறதுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை வித்திட்டவர் சுவாமி விவேகானந்தர். உலக அளவில் ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷனுக்கான பேஸ் விதைச்சது நம்ம சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு அதே நரேந்திரர் தாமோதரதாஸ் மோடிஜி கன்னியாகுமரியில் ராக் மெமோரியலில் ஒரு தொடர் மெடிடேஷனில் இருக்கார். நமக்கு எல்லாருக்கும் எப்படி வந்து சுதந்திரம் வேணுங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்ததோ, ஒரு அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கம் இருந்ததோ, நாம் யாருக்கும் அடிமை இல்லை, இது நம் நாடு நம் மண் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததோ, ஒரு வேண்டுதல் இருந்ததோ, அதுபோல இன்னைக்கு இருக்கிற நம்ம ஜென்ரேஷன் எல்லாருக்குமே ஒரு இந்தியா வல்லரசு ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கண்ட்ரியாக இருக்கணும், ஒன் அண்ட் ஒன்லி கண்ட்ரியாகவும் இந்தியா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு. அப்படி அந்த ஆசையை வீறு கொண்டு எடுத்துட்டு போற ஒரு மாபெரும் லீடர் தான் மோடிஜி. இன்னைக்கு எப்படி சுவாமி விவேகானந்தருக்கு அங்கே ஒரு ஆன்ம சக்தி கிடைச்சதோ, அதுபோல ஒரு மாபெரும் சக்தியோட நம்ம நாட்டை முன்னெடுத்துட்டு போறதுக்குரிய பெரும் பலத்தோட ஒருவர் நம்மளது பாரத பிரதமர் மோடிஜி. சக்ரா சமர்ப்பண்.